பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குவதோ அப்போல்லாம் நான் தோன்றி தர்மத்தை நிலைநாட்டுவேன். இது யார்? மகாவிஷ்ணு சொன்னது. பகவான் மகாவிஷ்ணு இது உலகத்துக்கு சொன்னது. அதனால் ஊழல், லஞ்சம், மோசடி, அயோக்கியத்தனம், திருட்டுத்தனம், பல்வேறு குற்ற செயல்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல், பாலியல் கொடுமைகள், வன்கொடுமைகள் எல்லாமே அதர்மம். மனசாட்சிக்கு விரோதமாக செய்யக்கூடிய அனைத்தும் அதர்மம் தான். அந்த அதர்மத்தை அழிக்கப்பட வேண்டும் என்பது தான் மகாவிஷ்ணுடைய குறிக்கோள். அதுக்காகத்தான் அவர் கடவுளாகவே இருக்கிறார். மனிதன் தர்மத்தை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இருக்கார். அப்படிப்பட்ட மகாவிஷ்ணு தான் நம்ம இந்தியாவின் அடையாளம். இந்த பாரத தேசத்தின் அடையாளமே மகாவிஷ்ணு மட்டுமே. அந்த மகாவிஷ்ணு அவர்கள் அவருடைய புள்ளியை, உமாதேவிக்கும் அவருக்கும் பிறந்த புள்ளியை அதர்மம் செய்த காரணத்தால் நரகாசுரனை அழித்து கொன்றொழித்தார். அன்றைய தினத்தை தீபாவளியாக நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். அதர்மம் அழிக்கப்பட்டு தர்மம் வெல்லப்பட்ட நாள் தீபாவளியாகும். தெரியுதுங்களா? இதைத்தான் டைரக்டர் சங்கர் இந்தியன் படத்தில் இந்தியன்னு பேர் வச்சு அதை எடுத்து இந்த ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக போராடும் சுதந்திர போராட்ட வீரர் கமலஹாசன் தன் மகனையே லஞ்சம் வாங்கும் தனது மகனை கொலை செய்கிறதா எடுத்து அதை ஒரு வியாபார நோக்கோட மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்னு வச்சுக்கலாம். அதில் இருக்கக்கூடிய அம்சம் நல்ல அம்சன்றதால் மகனாக இருந்தாலும் தவறு செய்தால், அயோக்கியத்தனம் செய்தால், அதர்மம் செய்தால் அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான். இன்றைய தினத்தில், இந்த தீபாவளி தினத்தில் நம்ம மக்கள் எல்லாம், இந்திய மக்கள் எல்லாம் எடுக்கப்பட வேண்டிய உறுதிமொழி என்னென்றால் அதர்மத்தை அழித்து அதை கொண்டாடுவோம். அதர்மம் அழிப்பு தினத்தை நாம் இனி வருங்காலத்திலும் அதர்மம் தோன்றா ஒன்றும் நம்மளாம் அதற்கு பக்கம் தர்மத்து பக்கம் நிற்போம்னு சொல்லி உறுதி ஏற்றுக்கிட்டு கொண்டாட வேண்டும். அதுதான் வான வேடிக்கையோடு கொண்டாட வேண்டும். இதை நான் அன்பான வேண்டுகோள். எல்லா மக்களுக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள், 2025ஆம் ஆண்டு தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.